வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ரிசர்வ் பேங்க்ஸையும் அவங்க கேட்குறாங்க. 71% ஆஃப் த ரிசர்வ் பேங்க்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வரக்கூடிய காலங்களில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ்ஸை லாஸ்ட் 2-3 நாள் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன கன்சிடர் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஃபெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ்ஸை அதில் ஒரு போர்ஷனை விற்க போகிறதா கூட நியூஸ் வந்துச்சு. இது எல்லாம் நடந்துச்சுன்னா கடந்த ஒரு வருஷத்துல 40% கோல்டு ரிட்டர்ன். அது இப்போ வரக்கூடிய 5-6 வருஷத்துலயோ வரக்கூடிய ஒரு வருஷத்துலயோ. நீங்கள் கோல்டை பற்றி எந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கோல்டை பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஆல்சோ ஹெல்த் வித் கௌஷிக் சார்ட்டே நம்ம இதை நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பேனிக்கும் இல்லாமல் கரெக்டாக எப்படி அடுத்த ஸ்டெப்பில் மூவ் ஃபார்வர்ட் ஆகுறது அப்படின்றத நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கோல்டோட ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக இருக்குங்க சார். கோல்டோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறத விட கோல்டோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இது பீப்புளோட கேள்வி என்ன, கோல்டு இன்னும் மேலே ஏறுமா இறங்குமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியாக கேட்டுறாங்க. பட் ஆனால் அந்த சின்ன கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்சர் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு இந்த வீடியோ எண்டில் எனக்கு என்னென்னா கோல்டோட ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன்றது இல்லாமல் ஹிஸ்ட்ரியை வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்றதையும் நம்ம நீங்கள் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டோட ஹிஸ்ட்ரி அண்ட் அதோட க்ரோத் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் சார். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது எல்லாருமே பேனிக் ஆகி எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்கில். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான் மில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ் பேஸ்டு அனலிஸ்ட் 38% கோல்டு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இதுதான் எல்லாருமே எனக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கு அதில் கால்ஸ் வர ஆரம்பிச்சது. 38% கீழே விழ போதா, 38% கீழே விழுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 5500 ரூபாய்க்கு கிராம் வந்துருமா. இது எதுக்கு அப்படின்னா, இன்னி தேதியில் நிறைய பேர் இந்த கோல்டு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக. ஓகே சார். அந்த ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு 10,000 போகுது, 12,000 போகுது, 15,000 போகுதுன்ட்டு வாய்க்கு வந்தபடி ஒரு ரேஞ்சை சொல்கிறாங்க. ஓகே. இது நார்மலாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்தான். இப்போ ஒரு அசெட் கிளாஸ் ஏற ஆரம்பிச்சதுன்னா 8,000 போதா 10,000 சொல்கிறது, 15,000 சொல்கிறது. இல்லை இதே ஒரு மார்க்கெட் எடுத்துக்கோமே, ஓகே, 86,000லேருந்து 75,000 வந்துச்சா 65,000 வந்துரும்னு சொல்றது. ஓகே. 65,000 வந்துச்சுன்னா 50,000 வந்துரும்னு சொல்றது. ஸோ இது ஒரு ஹர்ட் மென்டாலிட்டி, ஒரு ட்ரெண்டு. ஓகே. ஸோ அந்த ட்ரெண்டை வச்சு தான் இவங்க எல்லாருமே மேலே போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க மேபி அவங்க ஃபேமிலியில் ஒரு 6 மாதத்தில் ஒரு மேரேஜ் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஓகே. இல்லை இப்போ ஒரு கோல்டு வாங்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த தேவைக்கு நம்ம 6 மாதம் கழித்து வாங்குறதுக்கு முன்னாடியே ஏறி போயிருமா, இல்லை இப்பயே வாங்கி வச்சுக்கிறது நல்லதா அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆமாங்க சார். அப்போ இப்போ வாங்கிட்டு அப்புறம் 6 மாதம் கழிச்சு குறைஞ்சாதுன்னு மனசு வருத்தமாக தான். கரெக்ட். ஸோ இந்த கோல்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அனலிஸ்ட்டுமே எந்த ஒரு ஒப்பீனியன் மேக்கருமே ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிறத நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஒரு டேட்டாவே இல்லாமல் இங்கேருந்து 10,000 போகுது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது பாதிக்கப்படுறது யார்? பொதுமக்கள் தான் சார். அவங்க போயிட்டு தேவையில்லாமல் அதிக பணம் கொடுத்து வாங்கி அவங்க மாட்டிக்க கூடாது. ஸோ அதே சமயத்தில் 38% கீழே வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே வரும்னு வெயிட் பண்ணிட்டு வாங்காமல் விட்டாலும் அதுவும் டேஞ்சர் தான். ஸோ 38% கீழே வருமானு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 38% கீழே வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகே. ஓகே. ஆனால் கோல்டு என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு ரேஞ்ச் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும். இன்னி தேதி ப்ரைஸ்லேருந்து +or-10% தான் கோல்டோட ரேஞ்சு இன்னொரு 5 வருஷத்துக்கு. ஸோ இப்போ இந்த +or இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ +10% நான் சொல்கிறேன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு +10%னா அப்போ ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் எவ்வளவு? 1%, 1.5%, 2% ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். 10 வருஷத்துக்கே 10%, 5 வருஷத்துக்கு சொல்கிறேன் சார். 5 வருஷத்துக்கு ஓகே. அப்படின்னா 2%. ஓகே. மைனஸில் போகும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ட்ரெண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ளாட். கடந்த ஒரு வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ கிடைச்ச ரிட்டர்ன்ஸு வரக்கூடிய 1 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ கிடைக்க போகிறதில்ல. இதுதான் உண்மை. கடந்த 1 வருஷத்தில் 40% கோல்டு ரிட்டர்ன். கடந்த 6 வருஷம் ஆவரேஜ் 2019லேருந்து ஆவரேஜ் சிஏஜிஆர் 6 வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 18% சிஏஜிஆர். அது இப்போ வரக்கூடிய 5-6 வருஷத்துலையோ வரக்கூடிய 1 வருஷத்துலையோ நடக்காது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டில் நிறைய விஷயங்கள் ஒரு லாஸ்ட் 6-7 வருஷத்தில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. எல்லா வேர்ல்டு ரிசர்வ் பேங்க்ஸ்
ஒரு நாட்டோடைய ரிசர்வ் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அசெட்டாக கோல்டை வந்து 2019 கொண்டு வராங்க. அதுலேருந்து கோல்டு அசெட்ஸை குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கோல்டு ஏறாமல் இருந்துச்சு. 2019 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 19 வரைக்கும் கோல்டு ஏறவே இல்லை. ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க, இதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வாங்க ஆரம்பிச்சு நிறைய லெவலில் வாங்கிட்டு ஒரு லெவலில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி அவங்களுடைய கோல்டு அசெட்ஸே வந்து மார்க் டு மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட்ஸில் உட்காந்துருக்கு. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ரிசர்வ் பேங்க்ஸையும் அவங்க கேட்குறாங்க. 71% ஆஃப் த ரிசர்வ் பேங்க்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வரக்கூடிய காலங்களில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ்ஸை ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுவோம், இல்லை குறைப்போம். 71% சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜில் உள்ளவங்க தான் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லாஸ்ட் 1 year 3 years 5 yearsல இருந்திருக்கக்கூடிய டிமாண்டு வரக்கூடிய காலங்களில் இருக்காது. ஓகே சார், நீங்கள் சொல்கிறத வந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். 2019 வேர்ல்டு ரிசர்வ் ஒரு அசட் கிளாஸாக கோல்டு வந்துச்சு. ஸோ அப்போ வரும்போது எல்லா கண்ட்ரியும் வாங்க ஆரம்பித்தாங்க. ஈவன் இந்தியாவே போட்டி போட்டுக்கிட்டு வாங்க ஆரம்பிச்சு இப்போ 8வது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். am I right? கரெக்ட். ஓகே, அப்போது அங்கே அதிக டிமாண்ட் ஆச்சு. ஸோ அப்போ ப்ரைஸ் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற டேட்டா படி பார்த்தா 71% ஆஃப் வேர்ல்டு ரிசர்வ்ஸில் அவங்களாம் வந்து எதர் மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைனா கம்மி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த இடத்துல டிமாண்ட் இன்னும் அதாவது விற்றாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே சரி கோல்டு சப்ளை வரும், அப்போ டிமாண்ட் குறையும். அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரெஷ் டிமாண்ட் வராது. ஓகே ஓகே, ஏன்னா சப்ளை டிமாண்ட் பொறுத்து தான் கோல்டு பிரைஸ் இல்லைங்க சார். கரெக்ட் தாங்க சார். கோல்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க எதை வச்சு கோல்டோட ப்ரைஸ் தீர்மானிக்கிறாங்க. அது சொல்லுங்க சார். ஸோ கோல்டு ப்ரைஸ் இஸ் பியூர்லி சப்ளை அண்ட் டிமாண்ட். இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் மட்டும்தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே ஓகே, நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, இங்கே நமக்கு வெட்டிங் சீசன் வந்துச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறும். 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா கிராமுக்கு ஏறும். ஓகே ஓகே. ஸோ இட் இஸ் பியூர்லி டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ அதுக்கு இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். லாஸ்ட் 2-3 நாள் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் என்ன கன்சிடர் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஃபெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ்ஸை இன்னைக்கு ஜாஸ்தி, ஏன்னா அவங்களுக்கு வந்து கடன் சுமை ஜாஸ்தி இருக்குது பார்த்தீங்களா, 36 ட்ரில்லியன் கடன் சுமை இருக்குது. அவங்க வந்து எவ்வளோ $1 பில்லியன் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கட்டி ஆகணும் வருஷம். ஸோ அதுக்கு வந்து கோல்டு ரிசர்வ் வந்து அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அந்த கோல்டு ரிசர்வ் அவங்க வாங்கின ப்ரைஸ்லேருந்து 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். அதில் ஒரு போர்ஷனை விற்க போகிறதா கூட நியூஸ் வந்துச்சு. இது எல்லாம் நடந்துச்சுன்னா கோல்டு பிரைஸ் ஏறுமாங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, கோல்டு மைனிங் கம்பெனிஸ் அவங்களுடைய மார்ஜின் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி $500 per ounce இருந்துச்சு. இன்னைக்கு தேதிக்கு கோல்டோட பிரைஸ் வந்து $3150 per ounce. அதில் $500 மைனிங் கம்பெனிஸோட ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. இன்னைய தேதிக்கு 2 வருஷம் முன்னாடி $500, இன்னைய தேதிக்கு அது கிட்டத்தட்ட 950 ounce இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $950 per ounce வந்து அவங்களுடைய மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் மைனிங்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் மைனிங்குள்ளே வர்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, ஆக்மெண்டேட்டிவ் ரியாலிட்டி, இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வச்சு கோல்டை வந்து எந்த இடத்துல வந்து கோல்டு ரிசர்வ் கம்மியாக இருக்கோ, அதாவது கோல்டு கண்டென்ட் கம்மியாக இருக்கோ, மண்ணுலேருந்து தான் எடுக்கிறாங்க, எங்கே கம்மியாக இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணி காஸ்ட் எஃபெக்டிவான விஷயங்கள் மூலமாக அதிக கோல்டு எடுக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு காசு குறையுது, அதுக்கு செலவினங்கள் குறையுது, கண்டுபிடிக்கிறதுக்கான செலவினங்கள் குறையுது. அப்ப நிறைய பேர் பிசினஸ்குள்ள வருவாங்க இல்லையா? இப்ப நிறைய பேர் பிசினஸ்குள்ள வந்து நிறைய பேர் கோல்டு மைன் தேடி போனாங்கன்னா நிறைய கோல்டு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும். வெரி சிம்பிள். கோல்டு சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு சைடு டிமாண்ட் குறையும் நம்ம சொல்றோம், இன்னொரு சைடு சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றோம். அப்போ பிரிட்ஜ் பண்றதுக்கு பிரிட்ஜிங் ஜாஸ்தி வேணும் இல்லையா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி பிரைஸ் ஏறாது இல்லையா? இப்போதைக்கு நம்ம பிரைஸ் ஏறாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தா போதும். இறங்கும்னு சொல்லி யாரையும் பேனிக் பண்ண வேண்டியது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. கரெக்டுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டுல இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ், வேல்யூவேஷன் எதுவுமே பொருந்தாது. நீங்க வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வேல்யூவேஷன் போடலாம், கோல்டுக்கு உங்களால வேல்யூவேஷன் போட முடியுமா? போடவே முடியாது. கஷ்டம் இல்லை, போடவே முடியாது. கோல்டு வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் வேல்யூவேஷன், இட் இஸ் பியூர் சப்ளை அண்ட் டிமாண்ட். இப்போ இது தவிர இன்னொரு டேட்டா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸ், M&As இன் கோல்டு மைனிங் பிசினஸ் கிட்டத்தட்ட 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 1 இயர்ல. ஹைட் அண்ட் ஆக்டிவிட்டி. எப்பெல்லாம் கோல்டு ETFஸோட அந்த பிரைஸ் பாயிண்ட் கரெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நடக்குமோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்குது. சரிங்களா? ஸோ
கோல்டு மைனிங்கில் நிறைய பேர் வர்றாங்க, கோல்டு மைனிங் மார்ஜின் ஜாஸ்தியானதுனால நிறைய பேர் வர்றாங்க, மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் ஜாஸ்தி நடக்குது. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருடைய பார்வையும் அதில் போகுது அப்படின்னு சொன்னால் ஜாஸ்தியாக போவாங்க. இப்போது 5500 6000 கிராம் இருந்த பொழுது கோல்டு தேவையான உள்ளவங்க வாங்குவாங்க, சரிங்களா? எப்போ வந்து ஒரு அசெட் கிளாஸ் விழுங்கிறத நான் சொல்கிறேன். ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி 8500 கிராம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டிக்கு அது இடம் கொடுக்கும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 10,000 12,000 போகுதுன்னு சொல்கிறாங்களா, உடனே என்ன பண்ணலாம், நம்ம இங்கேருந்து வாங்கி ஒரு 10% பணம் பண்ணலாமா, 20% நம்ம பணம் பண்ணலாமா, இந்த லாஸ்ட் ஒரு 3 மாதத்துலேயே 7,000 8,500 வந்துருச்சு, இதே மாதிரி இன்னொரு 1,500 நம்ம பணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்குலேஷனுக்கு வழிவகுக்கும். எப்போ ஸ்பெக்குலேஷன் உள்ளே வருதோ அப்போ ப்ரைஸ் கிராஷ் ஆகும். ஸோ இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் அசெட் கிளாஸஸ். எந்த அசெட் கிளாஸில் ஸ்பெகுலேஷன் ஜாஸ்தி ஆகுதோ அந்த சமயத்தில் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தான் நம்ம சொல்கிறோம். அடுத்த முக்கியமான பாயிண்ட் இந்த டேரிஃப்ஸ். இந்த டேரிஃப்ஸை பொறுத்த வரைக்கும் டேரிஃப்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை அதிகரிக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகரிக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிச்சதுன்னா ஸ்ட்ராங் டாலர் ஆகும். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கோல்டு வீக் ஆகும். இது ஒரு பிரின்சிபல். ஸோ நான் வந்து கோல்டு வந்து ப்ரைஸ் மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசனிங் இருக்குங்கிறத நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ சில்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கோல்டை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கொடுக்கும். இப்போது நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஹஸ் 1 சில்வர் மெடல், சில்வர் ஹஸ் 1 கோல்டு மெடல்னு சொல்லிட்டு லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் போடுறாங்க. சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் வந்து ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 90% சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் தான். இப்போ கோல்டில் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஒன்லி 10%. இந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு இவி காம்பனன்ட்ஸ் சில விஷயங்களில் மட்டும்தான் கோல்டை வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு பண்ணுறாங்க. பாக்கி 90% இட் இஸ் எய்தர் கன்சம்ஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ஸ்பெகுலேஷன் உள்ள வந்து கோல்டுனால பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் ப்ராப்ளம். இன்வெஸ்ட்மெண்ட்டு நினைக்கிறவங்க வந்து இன்னைக்கு போட்டு நாளைக்கு பணம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸ்பெகுலேஷன் வரும்பொழுது ஆர்டிஃபிஷியலாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் ஆகிற டிமாண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது. அது ஓரளவுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் ஹஸ் டு ரெடியூஸ். ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோல்டு மே நாட் ஹேவ் த சேம் கைண்ட் ஆஃப் ரைஸ் தட் இட் ஹஸ் சீன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம யூடியூப் சேனல் வியூவர்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு அனலிஸ்ட் வெளியில் வந்து 38% கீழே விழுதுன்னு சொல்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோல்டு இங்கேருந்து 15,000 per கிராம் போகுதுன்னு சொல்கிற வியூஸையும் நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோல்டு எதனால் இங்கேருந்து மேலே போகாதுங்கிற ரீசன்ஸை நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஹவு இட் ஸ்பேன்ஸ் அவுட் அப்படிங்கிறத இன்னொரு 3-4 இயர்ஸில் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ இந்த சேனல் இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வெளியில் நீங்கள் கோல்டு பற்றி இருக்கக்கூடிய வியூஸ், சென்சேஷனலைஸ் பண்ணக்கூடிய வியூஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கோல்டோட வியூஸ் பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்.